டியூஸ்டே ஈவினிங் வந்து அண்ணி வீட்டுக்கு போலான்ட்டு குழந்தைகளுக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் கலக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில காய வச்சிருந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து அதது இடத்துல அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணி வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா என் அண்ணி வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. மல்மல் காட்டன் சாரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த காட்டன் சாரி எல்லாம் ஒரு 8 சாரி இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். போறக்கு முன்னாடியே ஃபோனு கண்ணாடி இதெல்லாமே எடுத்து பேக்குக்குள்ள வச்சாச்சு. ஏன்னா அண்ணி வீட்டுல ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்படின்னா மொபைல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அதனால ப்ரொடெக்டிவ் கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் போட்ட சாரி எல்லாம் பேக்ல ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வச்சுட்டு அண்ணி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எனக்கு இருக்கிற பெரிய விஐபி கஸ்டமர்னா அது என் அண்ணி தான். நம்ம செய்யற வேலையை யார் அங்கீகாரம் பண்றாங்களோ இல்லையோ நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அங்கீகாரம் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை பலமே கிடைக்கும். அந்த விஷயத்துல நான் ரொம்ப லக்கி. சரி அண்ணி வீட்டுக்கு போறோம், முல்லைப்பூ கட்டி வச்சிருந்தேன், அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போயிடலாம், அச்சய திருதி அன்னைக்கு காலையில குளிச்சுட்டு வச்சுப்பாங்க அப்படிங்கறக்காக போனேன். சும்மா எல்லாம் வரமாட்டேன். எப்ப அண்ணி வீட்டுக்கு போனாலும் சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. நைட்டு களி கிளறி இருந்தாங்க, கீரை கடைஞ்சு சாப்பிட்டு தான் வந்தேன்.